ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புகழ் கப் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். அடுத்து ப்ரியாம்பிள் பார்த்தோம். அடுத்து பார்ட் 1 பார்த்தோம். கரெக்டுங்களா? இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ். இப்போ நம்ம அதோட லைன்ல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போறோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். நம்ம கான்ஸ்டியூஷன்லயே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பகுதி அப்படின்னா இந்த பார்ட் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பும் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. சிட்டிசன்ஷிப்பும் பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஓகே, சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது பார்ட் 2. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற அந்த டாபிக் உள்ள பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகேங்களா? வாங்க பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு இது பார்த்தீங்கன்னா எதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 12ல இருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும், ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு டாபிக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் நம்ம பார்த்தீங்கன்னா பாரோ பண்ணி வச்சிருக்கோம். நிறைய பார்த்தீங்கன்னா பாரோ பண்ணி வச்சிருக்கோம். அப்போ நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுல இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா டிப்ரைவ்டு ஃப்ரம் யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன், அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். அதையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பில் ஆஃப் ரைட்ஸ் சொல்லி சொல்றாங்க. பில் ஆஃப் ரைட்ஸ் சொல்லுவாங்க. அப்போ பார்ட் 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் சொல்றாங்க. அதோட கான்செப்டை தான் நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி நம்ம அதை கொண்டாந்துருக்கோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தான் நம்ம அம்பேத்கரும் சரி மற்ற முக்கியமான முக்கியமான தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அரசியலமைப்பின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் பார்த்தீங்கன்னா இதை மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும். யூகேல 1215 கிங் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருக்காரு. கிங் ஜான் அவர் பேரு. இவர் என்ன பண்றாரு, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்போ அடிப்படை உரிமைகள் கொடுக்கணும். 1215 அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் பாத்தீங்கன்னா ஒரு சாசனம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாரு. அதாவது அந்த காலத்து ஜிஓன்னு சொல்லலாம். அதை பாத்தீங்கன்னா மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லி ஒன்னு ரிலீஸ் பண்றாரு. இந்த மேக்னா கார்ட்டா மூலியமா அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா அப்போ இருந்த அவங்களோட இங்கிலாந்து மக்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேவா? யாரு? அந்த மன்னன் கொடுக்குறாரு. அப்போ அதே மாதிரிதான் இந்த மேக்னா கார்ட்டா மாதிரிதான் இந்த பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனும் நம்ம மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை பார்த்தீங்கன்னா கொடுக்குது. அதனால இது பார்த்தீங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஓகேங்களா? புரிஞ்சா? அப்ப இந்த ஸ்லைட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எந்த பார்ட், எந்த ஆர்டிக்கல் இருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் கவர் ஆகுது, எங்க இருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம், இது மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவ்வளவுதான். இந்த 4 பாயிண்ட் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும், வேற எதுவும் தேவையில்ல. இப்ப நம்ம அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா முக்கியமா இருக்கக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா நம்ம போயிடலாம். ஓகே, ஓகே. ஆர்டிகல் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஒரு 6 ரைட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. 6 ரைட்ஸ் இருக்கு மொத்தமா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா 6 ரைட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ரைட்ஸ் இருந்தது. பட் ஆனால் இப்போ 6 தான் இருக்கு. ரைட் டு ஈக்குவாலிட்டி இதெல்லாம் நம்ம ஃபுல்லா பார்ப்போம் பின்னாடி. இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி அதாவது
சமத்துவ உரிமைன்னு சொல்லுவோம். அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரைட் டு அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளைட்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷனல் அண்ட் ரைட் டு எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். கல்ச்சுரல் ரைட்ஸ் ஓகே பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் சொல்லுவோம். அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ், சமய சுதந்திர உரிமை. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 உரிமைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஸ்டியூஷன் செயல்பாட்டுக்கு வரும்போது மொத்தம் 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 தான் இருக்குது. ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம பார்ப்போம். 6 தான் எல்லா ஆர்டிகளுமே வச்சிருக்கோம். ஓகேவா, ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். ஓகேங்களா, சரி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12 இருந்து 35 வரைக்கும் தான் நமக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம். கரெக்டா, அப்போ 12 இருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிகளும் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க ஆர்டிகல் 12 டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அரசுக்கான விளக்கம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் மீடியம் மட்டும் எழுதிங்க, அரசுக்கான விளக்கம். ஒரு அரசுனா யாரு? கவர்மெண்ட், அதாவது இங்க ஸ்டேட். அப்ப பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்டேட்னா 2 மீனிங் இருக்குதுப்பா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அரசு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னொரு ஸ்டேட், ரெண்டுமே ஒரே ஸ்பெல்லிங் இங்கிலீஷ்ல. இன்னொரு ஸ்டேட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நமக்கு தெரியும், மாநிலம்னு அர்த்தம். அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் பிளேஸ், அது எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பொறுத்து அரசுங்கிற மீனிங் வரும், மாநிலங்கிற மீனிங் வரும். அப்ப இங்க டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது இங்க அரசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒரு அரசுனா யாரு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் 12 அம்பேத்கர் டீடைல்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி. ஏன்னா இந்த கான்ஸ்டியூஷன்ல நம்ம நிறைய இடத்துல நம்ம ஸ்டேட் ஸ்டேட் ஸ்டேட்னு சொல்லி ஒரு வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. அப்போ அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன? அந்த ஸ்டேட்னா யாரை சொல்றாங்க அப்படின்னா the legislative and executive organs of யூனியன் கவர்மெண்ட். ஓகேங்களா, அதாவது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் இருக்காங்களா, ஒன்றிய அரசு. அந்த ஒன்றிய அரசின் சட்டமன்ற மற்றும் நிர்வாக அமைப்புகள். அது என்ன சார், சட்டமன்ற மற்றும் நிர்வாக அமைப்புகள் டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கணும்னா, சட்டமன்ற மற்றும் நிர்வாக அமைப்புகள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நமக்கு லா மேக் பண்றாங்களா, அதாவது பார்லிமெண்ட் அவங்க. அதே மாதிரி ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அவங்களும், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ். ஓகேங்களா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் அப்படிங்கிற மீனிங்ல வராங்க. அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். அதே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு, மாநில அரசின் சட்டமன்ற மற்றும் நிர்வாக அமைப்புகள். ஓகேங்களா, அடுத்து ஆல் லோக்கல் அத்தாரிட்டிஸ், அதாவது அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள். எல்லா உள்ளாட்சி அமைப்புகளுமே அரசு அப்படிங்கிற மீனிங்ல வராங்க. அடுத்து ஸ்டாட்டுட்டரி நான் ஸ்டாட்டுட்டரி அத்தாரிட்டிஸ், அதாவது சட்டபூர்வமான அமைப்புகள், சட்டபூர்வ மற்றும் சட்டபூர்வமற்ற அமைப்புகள். அதாவது சட்டபூர்வமான அமைப்புகள்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, சட்டபூர்வமானா அந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சிபிஐ இவங்கெல்லாம் இருக்காங்களா, இவங்க தான் வந்துன்னா சட்டபூர்வமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி அப்ப பாருங்க அரசு அப்படின்னா என்ன சொல்றாங்க, எல்லாமே அரசு தான். யாரு? யூனியன் லெஜிஸ்லேட்டிவ், யூனியன் கவர்மெண்டோட லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் பாடிஸ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் பாடிஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டிஸ், ஸ்டாட்டுட்டரி நான் ஸ்டாட்டுட்டரி அத்தாரிட்டிஸ் எல்லாமே என்ன பண்றாங்க, இந்த லோக்கல் பாடிஸ் முதற்கொண்டு இந்த ஸ்டேட் அப்படிங்கிற மீனிங்ல வராங்க. அப்ப ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு கிளியரா வந்து அந்த ஆர்டிகல் 12 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அப்போ ஆர்டிகல் 12 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட். ஒரு ஸ்டேட்னா யாரு? அரசு. அரசுன்னு சொல்றீங்க, யாரு தான் அரசு? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அது. இது ஐ திங்க் 2023 ஐ திங்க் 23 ஆர் 22 யூபிஎஸ்சி பிலிம்ஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சில பிலிம்ஸ்ல போயிருந்தாங்க. யூபிஎஸ்சில 22 ஆர் 23 ஐ டோன்ட் நோ, கிளியரா எனக்கு தெரியல. பட் ஆனால் 22 23 அந்த 2 வருஷத்துல ஏதோ ஒரு விதத்துல இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அடுத்த ஆர்டிகல் 13 பாருங்க. The laws inconsistent with or in derogation of fundamental rights shall be void அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. shall be
void அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு. இங்க பாருங்க, laws inconsistent with fundamental rights shall be void அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம அரசியலமைப்பு இருக்குல்ல, அந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் நீங்க எந்த சட்டமா இருந்தாலும் போடணும், எந்த சட்டமா இருந்தாலும் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சட்டம் செல்லாதவையாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அரசியலமைப்பை மீறி நீங்க என்ன ஒரு சட்டம் ஏற்றாலும் அந்த சட்டம் செல்லாமல் ஆகும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஆர்டிகல் 13. இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டோ என்ன பண்றாங்க, ஒரு சட்டம் ஏற்றாங்கன்னா அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்களா, அந்த டிக்ளேர் பண்றதுக்கான ஆர்டிகல் தான் 13. ஏன் டிக்ளேர் பண்றாங்க, அது கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுது, நம்ம கான்ஸ்டியூஷனை மீறி அது வந்து இருக்குது, கான்ஸ்டியூஷனுக்கு எகேன்ஸ்டா இருக்கு. அப்படிங்கும்போது என்ன பண்றாங்க, உடனடியா அது பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்படை இதே மாதிரிதான் இங்கேயும் அடிப்படை உரிமைகளுக்கு முரண்பட்டு இயற்றப்படும் சட்டங்கள் செல்லாதவை ஆக்கப்படும் அப்படிங்கிறது அந்த ஆர்டிகல் 13ஓட மீனிங். ஓகேங்களா, ஆல் லாஸ் இன் ஃபோர்ஸ் in the territory of India immediately before the commencement of the constitution insofar as they are inconsistent with the previous this part, part 3 shall be extent of the such introduce the void. ஓகேவா, அப்போ நம்ம அரசியலமைப்புக்கு உட்பட்டு எல்லா சட்டங்களும் இயற்றலாம், ஆனால் அரசியலமைப்புக்கு உட்படாமல் எந்த ஒரு சட்டத்தையும் இயற்ற முடியாது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அப்போ ஆர்டிகல் 13 பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்தியாவில் நீங்க என்ன சட்டம் போட்டாலும் அது செல்லாமல் ஆக்கப்படும். ஓகே, புரிஞ்சுங்களா, அதுதான் வந்து அவங்க சொல்றாங்க. ஓகே, ஆர்டிகல் 12 13 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து நம்ம ஆர்டிகல் 14 போடலாம். இந்த 31A இதெல்லாம் நிறைய இருக்கும், இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு நம்ம பார்க்க வேணாம், ஏன்னா பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகும், ஏன்னா ஆர்டரா பார்க்கணும். சரி, ஆர்டிகல் 13 14. ஓகே, இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் வந்து பார்த்தோம்னா பார்க்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரைட்ஸ், ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட் என்னன்னு பார்ப்போம், ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது. இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி, இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஆர்டிகல் 14 14ல இருந்து 18 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வருது. ஆர்டிகல் 14ல இருந்து வந்து 18 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் வருது. இதுல ஒவ்வொரு ஆர்டிகலா பார்ப்போம். ஆர்டிகல் 14 பாருங்க, ரைட் டு ஈக்குவாலிட்டியில ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. அப்போ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கா, அந்த கான்ஸ்டியூஷன் கீழே இயற்றப்போகக்கூடிய சட்டங்களுக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இந்த ஆர்டிகல் 14 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அடுத்த ஆர்டிகல் 15 பாருங்க, இது எல்லாமே தனித்தனியா இன்னும் டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போதைக்கு இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி கீழே இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம் 14ல இருந்து 18 வரைக்கும் சொல்றோம்ல அது. இப்போ ஆர்டிகல் 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். தமிழ்ல பாருங்க, மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையாக கொண்டு யாரையும் பாகுபடுத்தலை தடை செய்தல். அப்போ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிலீஜனை வச்சோ, ரேஸை வச்சோ, கேஸ்டை வச்சோ, செக்ஸை வச்சோ, பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சோ என்ன பண்ணக்கூடாது, அவங்கள டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் 15 அப்படிங்கிறது சொல்லுது. அடுத்த ஆர்டிகல் 16 பாருங்க, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அரசு வேலை வாய்ப்புகளில், அதாவது பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல், சமமான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 16 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அடுத்த ஆர்டிகல் 17 பாருங்க, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழித்தல். ரொம்ப நாளாவே நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த அன்டச்சபிலிட்டி. இந்த அன்டச்சபிலிட்டி நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக் டைட்டில்ஸ், ராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற எல்லா பட்டங்களும் நீக்குதல். ஓகேவா, 18 வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ பாருங்க, இந்த எல்லா ஆர்டிகிளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டியை தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்றாங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, யாரையும் பாகுபடுத்தக்கூடாது, ஈக்குவலா பார்க்கணும், ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், அன்டச்சபிலிட்டி தீண்டாம இருக்கக்கூடாது, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
போதிக்குது. கரெக்டா? அப்ப இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 2 3 5 ஆர்டிகல்ஸ் வந்து என்ன சொல்லுது, இதை ஒவ்வொன்றும் டீட்டெயிலா பார்ப்போம். 14 என்ன சொல்லுது, 15 எல்லாமே ஓவராலா பார்த்துட்டோம். இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸா வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எஸ் எஸ் பாருங்க. ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல எழுதுறேன். இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லான்னு ஒன்று இருக்கா, அதாவது சட்டம்னு ஒன்று இருக்கா. இந்த சட்டம் தான் சுப்பீரியர், அதாவது கான்ஸ்டியூஷன் தான் சுப்பீரியர். இந்த கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஈக்குவல் தான், அது யாரா இருந்தாலும் சரி. ஓகேவா? அப்போ அரசியலமைப்புல சட்டத்திற்கு முன்னாலும் அனைவரும் சமம். The state shall not deny to any person equality before the law or equal protection of the laws within the territory of India. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஈக்குவல், சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது வந்துன்னா இங்கிலாந்தை சேர்ந்த ப்ரொஃபஸர் டைசி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ப்ரொஃபஸர் டைசி டைசி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் ஒன்று வந்து கொண்டாடுறாரு. இந்த ப்ரொஃபஸர் டைசி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட், அதாவது ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்காரரு அவங்க கொண்டாடுறாரு. ஓகேவா? அப்போ இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டிகல் 14 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு விஷயங்களை சொல்லி தருது. ஓகேவா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கிலாந்துல ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு மாதிரி இருக்கும், அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஒரு மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு வேயை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. அதை தான் வந்து சொன்னாங்க. இப்போ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது நமக்கு பிரிட்டிஷ் ஆரிஜின். ஓகேவா? இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, மீன்ஸ் நோ ப்ரிவிலேஜஸ் ஃபார் எனிஒன், யாருக்கும் சிறப்பு உரிமைகள் கிடையாது. நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிறப்புரிமை அப்படிங்கிறது யாருக்கும் கிடையாது. சிறப்புரிமை அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் சொல்லுவோமா, இந்த சிறப்புரிமை வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது யாருக்குமே. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட அந்த இது. அதுவும் எவ்ரி ஒன் இஸ் சப்ஜெக்ட் டு த சேம் லாஸ் அண்ட் கோர்ட், அனைவரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள். அனைவரும் என்ன பண்றாங்க, சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லுது. சட்டத்திற்கு உட்பட்டவர்கள். ஓகேவா? யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல எக்ஸப்ஷன் கிடையாது. அது பிரசிடண்டா இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, உங்க ஊர் தலைவரா இருந்தாலும் சரி. ஓகேவா? அடுத்து வந்து நோ ஒன் இஸ் எபோவ் த லா, சட்டத்திற்கு மேல் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சட்டத்திற்கு மேல் யாரும் இல்லை, அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, சட்டம் தான் உயர்ந்தது, சட்டத்தை மீறக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது, அது யாராக இருக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, பிரிட்டிஷோட ஆரிஜின். நம்ம இப்ப பாக்குறது எல்லாமே இதுதான். இது அப்படியே அமெரிக்கால பாருங்க. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. அனைவருக்கும் சட்ட பாதுகாப்பு. டிஃபரெண்ட் இல்லது, என்ஷூர்ஸ் சிமிலர் ட்ரீட்மெண்ட் இன் சிமிலர் சுச்சுவேஷன் போத் இன் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. லைக் கேஷஸ் ஷுட் பி ட்ரீட்டட் லைக் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். அங்கேயும் டிஸ்கிரிமினேஷன் இல்லாம என்ன பண்ணுவாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? நமக்கு அமெரிக்கனோட ஆரிஜினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க தேவையில்ல பெருசா, பட் இருந்தாலும் அங்க ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லான்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நான் கொண்டு வந்தேன். இப்போ நமக்கு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா தான், பிரிட்டிஷ் கான்செப்ட் தான் நமக்கு அதிகமா. ஓகேவா? அப்போ நமக்கு பிரிட்டிஷ் கான்செப்ட்ல இந்த ஆர்டிகல் 14 கீழே என்ன சொன்னாங்கன்னா, நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிற மாதிரி, நோ மீன்ஸ் நோ ப்ரிவிலேஜஸ் ஃபார் எனிவன், யாருக்குமே சிறப்புரிமை கிடையாது, எல்லாருமே சட்டத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் உட்பட்டவர்கள் தான். அதே மாதிரி யாருமே சட்டத்திற்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை அப்படிங்கிறத வந்ததுன்னா இந்த ஆர்டிகல் ஸ்பெசிபிக்கா ஆர்டிகல் 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து ஆர்டிகல் 15, சாரி ஆர்டிகல் 14 எக்ஸப்ஷன் கேஸ். எக்ஸப்ஷன் ஒரு சிலருக்கு இருக்குப்பா. ஓகேவா?
இப்போ நீங்க இந்த இடத்துக்கு தான் நிறைய கொஸ்டின் வரும். ஓகேவா? ஆக்சுவலா நான் ஒரு வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட். இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட்னு சொல்லுவாங்க. முழுமையானது அல்லன்னு சொல்லுவாங்க. முழுமையா நம்ம கிடையாதுப்பா. அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது முழுமையானது அல்ல. அடிப்படை உரிமைகள் எல்லாருக்கும், மக்களுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை உரிமைகள் இருக்குதான். ஆனா அது எல்லாமே நமக்கு முழுசா கிடையாது. எல்லாமே வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் வித் சம் கண்டிஷன்ஸ். எல்லாமே ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் நமக்கு கிடைக்கும். எல்லாமே நமக்கு ஒரு சில கண்டிஷன்ஸோட தான் கிடைக்கும். அதுதான் வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 361 அப்படிங்க இந்த எக்ஸெப்ஷன் ஆஃப் ஈக்குவல்டி. எல்லாருமே அனைவரும் சமம் தானே. ஆனா அதுலயும் ஒரு சிலருக்கு விதிவிலக்கு கொடுக்குறாங்க நம்ம கான்ஸ்டியூஷன்ல. அந்த விதிவிலக்கு யாரு? ஆர்டிகல் 361ல பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் ஒரு சில சர்டைன் இம்யூனிட்டிஸ், ஒரு சில விதிவிலக்குகள் தரப்படுது. அதாவது குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் சிறப்புரிமைகள்னு சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் சிறப்புரிமைகள் 361. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ பிரசிடென்டா இருந்தாலும் கவர்னரா இருந்தாலும் அவங்க மேல எந்த ஒரு சிவில் கேசஸும் அவங்க மேல வந்து போட முடியாது அவங்களோட பீரியட் டைம்ல. அப்போ இங்க ஈக்குவாலிட்டி பிஃபோர் லேண்ட் தானே சொல்றோம். ஆமா நினைப்போம். அப்ப ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா தானே. அப்ப அவர் பிரசிடென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் சிட்டிசன் தான். அப்ப ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்ப ஏதாவது தப்பு பண்ணா நம்மள என்ன பண்ணலாம்? சிவில் கேஸ் போடலாம், என்னென்ன பண்ணலாம். கரெக்டா? இல்ல நம்மளுக்கு கைது கூட பண்ணலாம். அதே மாதிரி பிரசிடென்ட பண்ண முடியுமா? கவர்னர்ஸை பண்ண முடியுமா? முடியாது. அவங்க மேல முதல் கேஸே போட முடியாது. எம்பிஸ்க்கு எம்எல்ஏஸ்க்குமே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? அப்ப பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் எக்ஸப்ஷன். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி தான். ஆனா வித் சம் கண்டிஷன்ஸ் ஆர் வித் சம் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். அந்த எக்ஸப்ஷன் யாருக்கு? பிரசிடென்ட்டுக்கு கவர்னருக்கு. அப்ப இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அப்சல்யூட்னு சொல்றோம். இதுதான் நம்ம முழுமையானது அல்ல அப்படின்னு சொல்றோம். முழுமையானதுன்னு என்ன அர்த்தம்? பிரசிடென்ட் எனக்கு என்ன, நான் தப்பு பண்ண என் மேல சிவில் கேஸ் போட முடியும்னா பிரசிடென்ட் மேலே சிவில் கேஸ் போடணும். என் மேல ஒரு சிவில் கேஸ் போடலாம், கவர்மெண்ட் மேல, எம்பிஸ் மேல, எம்எல்ஏ மேல, எல்லாத்து மேலேயுமே போட முடியும். அதான் ஈக்குவாலிட்டி. அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட்னு சொல்லலாம். ஆனா நம்ம கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுமையானது அல்ல. ஓகேவா? அடுத்து 361A, நோ ஒன் கேன் பி யூஸ்டு பப்ளிஷிங் ட்ரூ ரிப்போர்ட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ். ஓகேவா? பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் பத்தின விஷயங்களை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. அதாவது இந்த ஆர்டிகல் 361A அப்படிங்கிறது ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் டு மீடியான்னு சொல்லலாம். அடுத்த ஆர்டிகல் 105 இதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, எம்பிஸ்க்குன்னு ஒரு சில சர்டன் ப்ரிவிலேஜஸ். எம்பிஸ்னா யாரு? பாராளுமன்ற உறுப்பினர்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. எம்பிஸ்ன்னு சொல்றோம்ல, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவங்க அவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ். அதே மாதிரி ஆர்டிகல் 194 யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது ஸ்டேட்ல இருக்காங்களா அவங்களுக்கு. இப்ப எம்பிஸ்க்கும் எம்எல்ஏஸ்க்குமே இருந்ததுன்னா நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்கு. அடுத்த ஆர்டிகல் 31C, லாஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் சர்டன் பிரின்சிபல்ஸ் cannot be challenged under ஆர்டிகல் 14. ஓகேவா? சரி, ஓகே. இந்த சர்டன் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது வந்துன்னா டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம். இந்த டிபிஎஸ்பி அடுத்த பார்ட்ல வருது, அதை நம்ம அங்க பார்ப்போம். இப்போ இந்த டிபிஎஸ்பியை செயல்படுத்தும் போது இந்த ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது சேலஞ்ச் பண்ணும். ஏன்னா ஆர்டிகல் 14 யூஸ் பண்ணி ஆர்டிகல் டிபிஎஸ்பி நீங்க மேக்ஸிமம் எந்த டிபிஎஸ்பியை செயல்படுத்தினாலும் ஆர்டிகல் 14 வந்து பார்த்தீங்கன்னா வயலேட் ஆகும். அதனால இந்த டிபிஎஸ்பியை செயல்படுத்தும் போது இந்த ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாலாம் பார்க்க முடியாது. ஈக்குவாலிட்டி பிஃபோர்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஆர்டிகல் 31C. அப்போ ஆர்டிகல் 14 வயலேட் ஆனா பரவாயில்ல. அதே மாதிரி டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டிஸ், ஃபாரின் லீடர்ஸ், டிப்ளமேட்ஸ் as well as யுனைடெட் நேஷன் அண்ட் இட்ஸ் ஏஜென்சிஸ் have immunity from legal proceedings. இப்போ ஃபாரின் லீடர்ஸ், வெளிநாட்டு தலைவர்கள் வராங்க, வெளிநாட்டு தூதர்கள், டிப்ளமேட்ஸ்னா தூதர்கள், வெளிநாட்டு தூதர்கள் வராங்க, யுனைடெட் நேஷன் அப்புறம் அதோட அமைப்புகள், ஐக்கிய சபைகள், அவங்களாம் வராங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ், லீகல் ப்ரொசீடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது, நமக்கு எக்ஸப்ஷன் தான். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் தரும். கரெக்டா? அதே மாதிரி மீடியாவுக்கு தரும், எம்பிஸ்க்கு தரும், எம்எல்ஏஸ்க்கு தரும்.
ஆர்டிகல் 31C பேஸ் பண்ணி டிபிஎஸ்பி செயல்படுத்துறதுக்கு ஆர்டிகல் 14 வயலேட் ஆனா சேலஞ்ச் ஆனா பரவாயில்லன்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷன் தானே. அப்ப இந்த மாதிரி எக்ஸப்ஷன் தான் வந்து நம்ம நாட் அப்சல்யூட்னு சொல்றோம். நாட் அப்சல்யூட் முழுமையானது அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறதுக்கான காரணங்கள் தான் இதெல்லாம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அப்போ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா தான், பட் வித் சம் எக்ஸப்ஷன். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா தான் வித் சம் கண்டிஷன்ஸ். இதே மாதிரி எல்லா ஆர்டிகல்லுமே எக்ஸப்ஷன் இருக்கும், கண்டிஷன்ஸ் இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபுல்லாவே இருக்கும். ஓகேவா? நம்ம அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நான் சொல்றேன். ஓகேவா? ஐ திங்க் ஆர்டிகல் 14 கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? Shall we move article 15? Yes, article 15. Very, very important article. Article 15. Prohibition of discrimination on the grounds of religion, race, caste, sex and place of birth, not language. இங்க language அப்படிங்கிறது வந்து நம்ம டக்குன்னு ஆட் பண்ணிடுவாங்க. ரேஸ், ரிலீஜியஸ், கேஸ்ட், செக்ஸ், லாங்குவேஜ் ஒன்று சேர்த்துவாங்க. இங்கே ஆர்டிகல் 15 அவங்க லாங்குவேஜ் பத்தி பேசவே இல்லை. இது ஒரு டைம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. லாங்குவேஜ் அப்படிங்கிறது வருமானம். சரி, தமிழ்ல பார்ப்போம். ரேஸ், ரிலீஜியம் அப்படின்னா நமக்கு தெரியும் மதம். மதம், இனம், ஜாதி, பாலினம், செக்ஸ்னா பாலினம், பிளேஸ் ஆஃப் பர்த், பிறப்பின் அடிப்படையில் யாரையும் பாகுபடுத்துதலை தடை செய்தல். யாரையும் பாகுபடுத்துதலை தடை செய்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயே கிளாஸ்லாம் இருக்குது. 15 கிளாஸ் 1, 15 கிளாஸ் 2, 15 கிளாஸ் 3, 4, 5, 6ன்னு ஒரு 6 இருக்குது. ஓகேவா? அப்போ நான் டிஸ்கிரிமினேட்டரி பை ஸ்டேட். அரசு யாரையுமே ஃபர்ஸ்ட் பாகுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறதுதான் ஆர்டிகல் 15 கிளாஸ் 1. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா யாரு? அரசு தான். நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அரசு. அரசாங்கம் யாரையுமே ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அதுதான் சொல்றாங்க. டிஸ்கிரிமினேஷன், நான் டிஸ்கிரிமினேஷன் பை த ஸ்டேட். ஸ்டேட்னா நம்ம சொல்றோம்ல அரசுன்னு சொல்லுவோம். அரசே முதல் என்ன பண்ணக்கூடாது, யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஆனா அந்த டிஸ்கிரிமினேஷன் இந்தியாவில் இன்னும் இருக்குது. அதை இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்துல, அது ரிலீஜனா இருக்கலாம், ரேஸா இருக்கலாம், கேஸ்டா இருக்கலாம், ஏன் செக்ஸா இருக்கலாம், பிளேஸ் ஆஃப் பர்த்தா இருக்கலாம். இருக்கு. நம்மளே சொல்றோம்ல, பிளேஸ் ஆஃப் பர்த்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வடக்கன்ஸ். நம்ம உங்களை வடக்கன்ஸ் சொல்றோம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் கீழே தான் வரும். ஏன்னா பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு நம்ம ஒருத்தவங்க சொல்லக்கூடாது. ஆனா நம்ம சொல்றோம் வடக்கன்ஸ். ஓகேவா? கரெக்டா? ஓகேவா? நிறைய சொல்லலாம். செக்ஸுக்கு சொல்லலாம், கேஸ்டுக்கு சொல்லலாம், ரேஸ், ரிலீஜன் சொல்லவே தேவை, எல்லாத்துலயுமே இருக்கு. அப்போ நான் டிஸ்கிரிமினேஷன் பை த ஸ்டேட். அதான் ஆர்டிகல் 15 கிளாஸ் 1. அடுத்து 15 கிளாஸ் 2 பாருங்க. ஈக்குவல் அக்சஸ் ஆஃப் பப்ளிக் ஸ்பேசஸ். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். அதாவது பொது இடங்கள்ல அனைவருக்குமான அனுமதி. பொது இடங்கள், பொது இடங்கள்ல என்னன்னா அனுமதி. பொது இடங்கள்ல எல்லாரையும் அனுமதிக்கணும். இப்போ ஷாப்பிங் மால் அப்படிங்கிறது ஒரு பொது இடம், அங்க எல்லாத்தையும் அனுமதிக்கணும். நீ வரக்கூட நான். தேட்டர்ஸ், நிறைய பிரச்சனை வந்து இந்த தேட்டர்ல வரும். தேட்டர்ல இந்த ரீசெண்டா கூட ஒரு இஷ்யூ வந்துச்சுல, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தேட்டருக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். கரெக்டா? அப்போ அதுவுமே அந்த மாதிரி தான் தப்பு தான். அதுவே ஹோட்டல்ஸ், ஹோட்டல் ஏன் பிரைவேட் ஹோட்டல் தான், நீ இந்த கம்யூனிட்டிக்காரங்க வரக்கூடாது, இந்த கேஸ்ட்காரங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஹோட்டல்னு வச்சுட்டாலே அது என்னவா பண்ணிடும், பப்ளிக் ஆயிடும். அங்க நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது யாரும். நீ உங்க வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லணும், ஆனா ஹோட்டல்ஸ்ல வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அடுத்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ். இங்க வந்துட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷன் கேஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷன். அப்போ பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்புரிமை வேணும்னா வழங்கிக்கலாம், வழங்குறாங்க. குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் சிறப்புரிமை. இந்த ஆர்டிகல் 15 கீழே நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல் பிஃபோர் லான்னு தான் சொல்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் பிஃபோர் லான்னு சொல்றத விட செக்ஸை வச்சு நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் எதுக்கு பெண்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ். இப்போ பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல ரிசர்வேஷன் இருக்குது. கரெக்டா? எக்ஸாம்ல ஃபீஸ் கம்மியான ஃபீஸ் வாங்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல. ஓகேவா? வேற என்ன சொல்லலாம்? பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் ரன் பண்றாங்க, ஃப்ரீ பஸ், ஏகப்பட்டது இருக்கு. அப்போ இப்போ நீங்க இந்த ஆர்டிகல் 15 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணுது, கேட்கலாமா இல்லையா? நம்ம கேட்கலாம் கண்டிப்பா.
அப்போ என்ன என்ன மீனிங் அப்படின்னா, அப்ப நம்ம கேட்கலாமா அப்படின்னா கேட்க முடியாதுங்க. ஏன் கேட்க முடியாதுன்னா, அவங்களே ஆர்டிகல் 15 கிளாஸ் 3ல என்ன சொல்லிட்டாங்க, ஸ்பெஷல் ப்ரிவிஷன் பெண்களுக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிவிஷன் கொடுக்குறோம். அப்போ ஸ்பெஷல் ப்ரிவிஷன் ஃபார் உமன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஆர்டிகல் 15 கிளாஸ் 3ல. இப்போ ஆர்டிகல் 15ல என்ன சொல்ல முடியாது, செக்ஸை வச்சு நீங்க டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுத்து நீங்க டிஸ்கிரிமினேட் பண்றீங்க பெண்களுக்கு, கரெக்டா அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அதே மாதிரி தான் சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அடுத்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் பிசி. ஓகேவா? இதெல்லாமே ரிசர்வேஷன் கீழே வருது. அடுத்து ரிசர்வேஷன் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 15 கல்வி நிலையங்களில் என்னது இடஒதுக்கீடு ஆர்டிகல் 15 கிளாஸ் 5ல சொல்றாங்க. அடுத்து ஆர்டிகல் 15 கிளாஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இதுதான் இடபிள்யூஎஸ் சொல்லுவாங்கல்ல, இது கேட்பாங்க. இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு கேட்டா 15 கிளாஸ் 6 இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன். ஓகேவா? இது பிசி ரிசர்வேஷன், இது எஜுகேஷனல் ரிசர்வேஷன்ல கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன்ஸ். ஓகேவா? அப்ப எல்லாமே என்பதுனா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஒரு டைம் எக்ஸாம் வைக்கிறதுனாங்க, இந்த பொது குழாய்களில் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறது தடுக்கிறாங்கல்ல, அது இப்பெல்லாம் தடுக்கிறது இல்லை. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பொது குழாய்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களோ இல்ல பல பிற்படுத்தப்பட்ட மக்களோ இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களோ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுக்கக்கூடாது, பொது குழாய்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீர் இருக்கக்கூடாது, பொது குளங்கள்ல தண்ணி இருக்கக்கூடாது, பொது கிணறுல தண்ணி இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தடை செய்யற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 15(2). இது ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ்ல கேட்டாங்க, எந்த ஆர்டிகல் பொது குழாய்களில் நீர் எடுப்பதை, ஓகேவா, பொது அனைவரும் என்பதுன்னா நீர் எடுக்கிறத வந்து எடுக்காமல் இருக்கிறத வந்து தடை செய்யுது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் வெல்ஸ்ல பப்ளிக் டேங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா கன்சியூம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கேட்கணும். அப்போ ஆர்டிகல் 15 கிளாஸ் 2 அப்படிங்கிறத வந்துன்னா அதுக்கான ஆன்சர். ஓகேவா? அப்போ இது எல்லாமே வந்து பார்த்து வச்சுங்க. டிஸ்கிரிமினேஷன் பேஸ் பண்ண ஒரு ஆர்டிகல். அடுத்த ஆர்டிகல் 16ல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதை நம்ம அடுத்த ஆர்டிகல் வந்து பார்த்தோம்னா பார்ப்போம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிகல் 15 வரைக்கும் பார்த்துருக்கோம். போதும், இதுவே வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தது கொஞ்சம் ரொம்ப ஐ திங்க் ½ ஹவருக்கு மேலே வந்து அந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. டீட்டெயிலாக பார்க்கறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாலே போதும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் எல்லாமே என்னால் நடத்த முடியும். பட் ஆனால் அது ரொம்ப டம்பிங் ஆயிரும். ஒரே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போடணும். சின்ன சின்னதாக ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 40 மினிட்ஸ் போதும். அதுக்கு மேலே நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டிகல்ல 15, 15 பார்த்தாச்சா, 16, 17, 18 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஏன்னா டெலிகிராம் சேனல் தான் உங்களுக்கு முக்கியமான டீடைல்ஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், குவிஸஸ், இது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கண்டினியூஸா வந்து போட்டுட்டு இருக்கோம். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம சேனலை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணிடுங்க, அடிக்கடி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல். வி வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.